இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு மகளிர் தின ஸ்பெஷல் எபிசோட உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் பெண்கள் தினத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் முன்னக்கூட்டியே உங்கள் கூட சேர்ந்து கொண்டாட போகிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். பெண்கள் பிறந்ததுலேருந்து வீட்டில், ஸ்கூலில், காலேஜில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஜெபத்திலிருந்து நம்மளால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு தாயாக, மனைவியாக, சகோதரியாக, பாட்டியாக நிறைய பொறுப்புகள் பெண்களுக்கு இருக்குது. அந்த பொறுப்புகளை நல்லபடியாக செய்யணும், இன்னும் அவங்க ஞானமாக வழிநடத்தப்படணும் அப்படின்னா ஜெபம் ரொம்ப அவசியம். அவங்களுடைய ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்னைக்கு எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்குவதற்கும், வெற்றி கிடைப்பதற்கும், ஒரு திருப்பு முனையை பெறுவதற்கும் ஜெபம் ரொம்ப அவசியம். தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு நன்றி நிறைந்த பாடலோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கார். அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார் அப்படிங்கிறத இந்த பாடல் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. பெண்கள் எப்பவுமே கொஞ்சம் பயப்படக்கூடியவங்களா இருக்காங்க. அதுவும் நமக்கான விஷயங்களுக்காக இல்லை, நம்ம குடும்பத்திற்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, நம்ம பிரியமானவர்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒன்று நினைச்சு பயந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த பாடல் சொல்லுது, நம்ம பயப்பட தேவையில்லை. தேவன் நம்ம கூட இருக்காரு. அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குகிறார் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்லியிருக்கு. உங்களுடைய சர்ச்சு கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டும் அப்படின்னா நீங்க எங்க வெப்சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/churchchoirsinconcert/register-your-choir. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களை நாம் மதிக்க வேண்டும். ஆண்களாக இருப்பதனாலேயே ஒரு மரியாதை, அவங்க தான் புத்திசாலி, அவங்க தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவன் பாரபட்சமற்றவர். அவர் எல்லாரையுமே சமமாக தான் பார்க்கிறார். ஆதியாகமம் 1:27 இப்படி சொல்லுது. உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனுஷங்க தான் பாகுபாடு பார்க்குறாங்க, ஆனால் தேவன் பாரபட்சமற்றவர். அவர் எல்லாரையுமே சமமாக தான் பார்க்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே பெண்களை ரொம்ப மரியாதையாக நடத்தினார் அப்படிங்கிறத பைபிளில் நம்ம பார்க்குறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அங்கே இருந்தது பெண்கள் தான். அவர் உயிரோடு எழுந்த போது அதை மற்றவங்களுக்கு அறிவித்ததும் பெண்கள் தான். அந்த இடத்துல இருந்ததும் பெண்கள் தான். இன்றைய நாளும் கூட ஒரு குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, சவால்கள் இருக்குது. அந்த நேரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து தன்னுடைய குடும்பத்தை பலப்படுத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போது நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். அங்கிதா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க மும்பையை சேர்ந்தவங்க, நடிப்பு துறையில் இருக்காங்க. இவங்க நிறைய நிராகரிப்புகளை சந்திச்சிருக்காங்க. இவங்க எடுத்த முடிவுகள்னால நிறைய பேர் இவங்களை குறை சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார், அவங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க எப்படி புரிந்து கொண்டாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பவித்ர ரிஷ்தா, இஷ்க் கா ரங் சஃபேத் போன்ற பல நாடகம் மற்றும் சினிமாக்களில் புகழ்பெற்ற அங்கீதா நடிப்பு உலகில் தனக்கான இடத்தை பிடித்து விட்டார். ஆனால் அவருடைய சில முடிவுகளினால் அவர் அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் தனிமையையும் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. தனக்கான அடையாளத்தை தேடத் தொடங்கிய அங்கீதாவின் பயணம் ஒரு நடிகையின் கதை மட்டுமே கிடையாது. சமூகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட எதிர்பார்ப்புகளுடன் தினமும் போராடிக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பெண்களின் குரலாகும். சின்ன வயசுல என் குடும்பத்தில இருந்து ரொம்ப வெறுப்பு தான் எனக்கு கிடைச்சிது. என்னோட வேலையின் காரணமா, என்னோட தவறுகளின் காரணமா இது வேறு யாருக்குமே சின்ன வயசுல கிடைச்சிருக்காது. என்னை எப்பவுமே அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். என் வாழ்க்கை முழுசும் வேஸ்ட், நான் எதுக்குமே தகுதி கிடையாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா மேலும் பல நிராகரிப்பு, என்னை குறை சொன்னது, துன்புறுத்தினது, நான் எல்லாத்தையுமே எதிர்கொண்டு வந்தேன். வெளியில உள்ளவங்க கிடையாது, கூட இருந்தவங்களே என்னை கீழே விழ வச்சு சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியும். இந்த எல்லா போராட்டங்களுக்கும் நடுவில் அங்கீதா தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்தினார். ஆனால் அடையாளம் கிடைக்கவில்லை. அடையாளம், சுயமரியாதைக்கான போராட்டம் இப்பொழுதும் தொடர்ந்தது. என்கிட்ட பணம் இருக்கு, நான் நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினச்சேன். எனக்கு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி நான் ஒன்று இந்த சீரியலில் பார்த்தேன், அந்த சீரியலில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ வெளியெல்லாம் போகிறன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட எனக்குள்ள திருப்தி இல்லை. ஏன்னா மக்கள் என்னை வெறுக்கிறாங்க, நான் பண்ணுறது மக்களுக்கு பிடிக்கலை என்கிற அந்த நிராகரிப்பு உணர்வு எனக்குள்ள எப்பவுமே இருக்கும். நான் எப்பவுமே மதிப்பை தேடிக்கிட்டே இருந்தேன். பிறகு ஒரு நாள் நாடகத்தின் செட்டில் ஒரு நடிகர் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய அன்பு மற்றும் அங்கீகாரத்தலை பற்றி அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அவர் என் பாவங்களை மன்னிக்கிறார்னு நான் கேட்டேன். இப்படி நான் ஒரு நாளும் கேள்விப்பட்டது கிடையாது. பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நாம் பரிகாரம் செய்யணும், அப்பனா நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, வாழ்க்கை முழுசும் என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரான்னு கேட்டேன். இல்லை, அது முடியாது. நம்மளோட வாழ்நாள் பாவம் ஏன் மன்னிக்கப்படணும்? நான் பைபிள் வாசித்தேன். ஏன்னா நமக்குள்ள நன்மை செய்யக்கூடிய திறன் இல்லை. 100% பரிசுத்தமாகிறதுக்கான திறன் எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் கிடையாது.
அப்போ என்னோட வாழ்க்கையில் உண்மையான நம்பிக்கை, உண்மையான தேவன் எனக்கு கிடைச்சிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சிது. அந்த நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு மற்றும் விடுதலைக்கு பிறகு அங்கீதா தொடர்ந்து சர்ச்சுக்கு செல்ல தொடங்கினார். அதோடு தன்னை காயப்படுத்தின அனைவரையும் மன்னிக்க வேண்டிய முதலடியை எடுத்து வைத்தார். சர்ச்சுக்கு தொடர்ந்து போக போக 1-2 மாதத்துக்கு பிறகு ஆண்டவரே என்னோட இந்த வாழ்க்கையில் நான் வந்ததுக்கான நோக்கம் என்னன்னு கேட்க ஆரம்பித்தேன். நீ இந்த வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது தான் உனக்கான நோக்கம். நீ மற்றவங்களை பற்றி நல்லா நினைக்கிறப்ப நான் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன்னு ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொன்னார். ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கிறது என்னோட ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்னால் அதை ஒருபோதும் செய்ய முடியலை. எனக்கு கெட்டது செஞ்சவங்களை நினச்சி எனக்குள்ளே எப்போவுமே இருந்து மன்னிக்க முடியாத தன்மை, கசப்பாக இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் நீ முதல்ல மன்னிக்கணும். அப்போ தான் நீ உயர்வ, உனக்கு விடுதலை கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் ஆண்டவர் சொன்னார். உண்மையாக நடந்துச்சு. அவங்கள நான் மன்னிச்சு வீட்டுக்கு ஜெபம் எங்கள் வீட்டில் நடத்த நானே அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கெடுதல் செஞ்சவங்களை நல்லது செய்ய முடியும்னு நான் யோசிச்சதே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய சரியான அடையாளத்தையும் கண்டு கொண்டார். ஒரு பெண்ணின் உண்மையான அடையாளம் சமுதாயத்திலோ கடந்த கால வாழ்க்கையிலோ எந்த ஒரு முடிவிலோ இல்லை, தேவனுடைய மகள் என்பதில் இருக்கிறது என்பதை அங்கீதா தெரிந்து கொண்டார். இப்போ நான் எல்லா வாலிப சகோதர சகோதரிகளுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு வேளை நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால், சமூகத்தால் வேதனைப்பட்டு இருந்தால், நீங்கள் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. ஏன்னா ஜீவனுள்ள தேவன் நம்மளை நேசிக்கிறார், நம்மளோட குணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் ஒரு தந்தை மாதிரி உங்களை நேசிக்கிறார். ஒரு தந்தை மாதிரி உங்கள் மேலே பாசமாக இருக்கார். நான் விழுறப்ப என்னோட அப்பா தூக்கி விட்ட மாதிரி ஆண்டவருக்கும் நான் கீழே விழுந்தப்ப என்னை தூக்கி விட்டார். ஆண்டவர் என்னை பல முறை மரணத்திலிருந்து காப்பாத்திருக்கிறார். எனக்கு ஒரு சரியான திசையை தந்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அங்கீதாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். உண்மையாவே மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்முடைய உண்மையான அடையாளத்தை அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய அன்பை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 28, 29. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த உலகம் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு அப்படின்னா மகனை மட்டும்தான் சொல்லுது. ஆனால் தேவன் சொல்றாரு நம்ம எல்லாருமே அவருடைய வாரிசுகள். மகனோ மகளோ, அதாவது ஆண்களோ பெண்களோ, ஏழையோ பணக்காரரோ, அடிமையோ சுயாதீனனோ, எல்லாருமே அவர் முன்னாடி சமம் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. தேவனுடைய பார்வையில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறேன், இங்கே எல்லாருமே சமம். உங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது, வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே சமமானவர்கள். உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படி எதுவுமே கிடையாது. ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க கீழே அப்படியும் கிடையாது. நம்ம எல்லாருமே அவருடைய வாக்கு தத்தத்தின் வாரிசுகளாக இருக்கிறோம். நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஒரு மகனாக மகளாக அப்பா பிதாவே அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்காரு. அவர் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம். மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, உரிமையோட நம்ம அப்பா கிட்ட எல்லாத்தையுமே கேட்க முடியும். ஜெபத்தில் உங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்முடைய CBN பிரேயர் லைன்ல நம்ம விசேஷமா ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகணும்னு, இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னு, இல்ல உங்க வேலை தொழில்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கணும்னு
உங்களுக்கு லோன் அதிகமா கிடைக்கணும்னு இல்ல உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பல வருஷங்களா மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாய நிலைய அசைக்கலாம், மேலும் உங்க சூழ்நிலையை நம்ம மாற்றலாம். இன்னைக்கு நீங்க பெரிய மாற்றத்தை பெறலாம். உங்களுடைய கடினமான சிச்சுவேஷன்ஸ் சிபிஎன் பிரேயர் லைனோட பிரார்த்தனை மூலமா தேவன் கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை அனுப்புங்க. விசுவாசத்தோட பண்ணப்படுற பிரார்த்தனையால மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். வணக்கம் நண்பர்களே, ஹாப்பி விமென்ஸ் டே. இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான நாளை சிபிஎன் பிரேயர் லைன்ல கொண்டாட போறோம். இன்னைக்கு நமக்காக பிரார்த்தனை பண்ண நம்ம கூட சிஸ்டர் ஹிமாங்கினி இருக்காங்க. அவங்க ஒரு மதராவும் அதே சமயம் சண்டே ஸ்கூல் டீச்சராவும் இருக்காங்க. வெல்கம் சிஸ்டர். வணக்கம் சோஃபியா, ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. இன்னைக்கு நாம மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் மூலமா அவங்கள ஆசிர்வதிப்போம். அவங்க நம்ம சகோதரியாவோ இல்ல தாயாவோ அல்லது நம்மளோட உறவினராவோ இல்லனா நம்மளோட ஆசிரியராவோ இருக்கலாம், இல்ல யாரா வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பா சிஸ்டர். ஆனா பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். சொல்ல போனா நம்மள மாதிரி நிறைய பெண்களுக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் நிச்சயமா இருக்கு. சில சமயம் நாம அதை ஷேர் பண்ணிக்கிறோம், ஆனா பல தடவை நாம அமைதியா இருந்துடுறோம். இவ்வளவு கடின உழைப்புக்கு அப்புறமும் நம்மள ரொம்ப குறைச்சுதான் மதிப்பிடுறாங்க. அதோட ஒப்பிட்டு பாக்குறதையும் எதிர்கொள்றோம். அதனால இந்த மாதிரி கஷ்டங்களை சந்திக்க கூடிய பெண்களுக்கு நம்ம எப்படி உத்வேகம் கொடுக்கலாம்னு சொல்லுங்க சிஸ்டர். ஆமா சோஃபியா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் நிறைய போராட்டங்களை எதிர்கொள்றாங்க. நிறைய குடும்பங்கள் உடல் ரீதியா, மன ரீதியா, சமுதாய ரீதியா சொல்ல முடியாத போராட்டங்களை கடந்து போயிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ள வச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. யார்கிட்டையும் எதையும் சொல்றதும் கிடையாது, அமைதியாவே இருந்துடுறாங்க. ஆனா சில பெண்கள் தேவைக்கு அதிகமா பேசுறது உண்டு. அதை பேசாம கூட இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு ஆலோசகரின் தேவை இருக்கு. ஆலோசகர் இல்லாம அவங்க தொடர்ந்து செயல்படுறதுல பிரச்சனை இருக்கும். சிறந்த ஆலோசகர் நிச்சயமா தேவைப்படும்னு நான் சொல்லுவேன். நம்ம பைபிள்ல இருக்கிற குழந்தை இல்லாம இருந்த அண்ணால பார்க்கலாம். பெண்ணினால் அவளை எப்ப பார்த்தாலும் வேதனைப்படுத்துவா. அதனால அண்ணாள் வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பா. ஆனா அவ தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா. அவ எல்லா நேரமும் ஜெபம் செய்வா. அப்போ ஒரு நாள் தேவன் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அவளுக்கு தந்திருக்காரு. அவளுக்கு தேவன் ஆசிர்வாதமா தந்த பிள்ளைதான் பைபிள்ல முதலா எல்லாராலையும் தீர்க்கதரிசின்னு அழைக்கப்பட்டாங்க. எங்களை ஊக்குவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். அப்புறம் தேவனுக்கு பெண்கள் மேல ஒரு விசேஷமான அன்பு இருக்கிறத நானும் பைபிள்ல கவனிச்சிருக்கேன். சரிங்க சிஸ்டர், இப்ப நம்ம பெண்களுக்காக விசேஷமான பிரார்த்தனை பண்ணலாமா? கண்டிப்பா சோஃபியா, நாம ஜெபம் பண்ணலாம். நீங்க தந்த இந்த நாளுக்காக பிதாவாகிய தேவனே நான் உங்களுக்கு நன்றி சொல்வோம். இந்த மகளிர் தினத்துல குடும்ப ரீதியா, ஆரோக்கிய ரீதியா இன்னும் பல பிரச்சனைகளை கடந்து போற எல்லா பெண்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, சமுதாய ரீதியா சந்திக்கிற பிரச்சனைகளை சில நேரங்கள்ல அவங்களால சொல்லக்கூட முடியல, தங்களுக்குள்ளேயே வச்சு வேதனைப்படுறாங்க. சில நேரங்கள்ல அவங்க அதிகமா பேசவும் செய்யறாங்க. ஆண்டவரே, இந்த எல்லா சூழ்நிலைகள்லயும் உங்க தயவு இருக்கும்படியாக வேண்டுகிறோம். இந்த எல்லா போராட்டங்கள் நடுவுலையும் உங்க அன்பு அவங்க வாழ்க்கையில வர நாங்க ஜெபம் பண்றோம். அவங்க உங்க சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். எல்லா கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளியே வந்து உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ உங்க மேல அவங்க நம்பிக்கை வைக்கட்டும். உங்களுக்குள்ள வெற்றியா வாழட்டும். ஆண்டவரே, இப்படி இருக்கிற எல்லா பெண்களையும் நினைச்சு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். நீங்கள் அப்படியே செஞ்சதுக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமேன். நண்பர்களே, உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்ல, உங்க ரோல் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மாற்றத்துல கண்டிப்பா நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. இன்னைக்கு பெண்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை நடைபெறும். உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பெண்களுக்காக சிபிஎன் பிரேயர் லைனுக்கு இப்பவே கால் பண்ணுங்க. எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணி பேசுங்க. இந்த விசேஷ பிரார்த்தனையில தேவனுடைய சமாதானம், வல்லமை, பாதுகாப்பு மற்றும் ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும். அதனால இந்த மகளிர் தினத்துல உங்க வாழ்க்கையில இருக்கிற ஸ்பெஷலான பெண்களை பிரார்த்தனை மூலமா ஆசீர்வதிங்க. அடுத்த வாரம் நாம மீண்டும் சந்திச்சு உறவுகளுக்காக நாம பிரார்த்தனை பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க. அதுல திருப்புமுனை சாட்சிகள் மற்றும் வசனங்கள் அதிகமா பகிரப்படுது. இப்ப நாங்க விடை பெறுறோம். பாய். God bless you.
சோஃபியா மற்றும் சிஸ்டர் ஹிமாங்கினிக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பெண்களுக்காக விசேஷமாக ஜெபம் செஞ்சீங்க. பொதுவாகவே பெண்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் செய்வாங்க, ஆனால் அவங்களுக்காக அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்பெஷலான நாளில் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். முதலாவது இந்த ஸ்டுடியோட சிறப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட இடம் தான். இது ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு இடம். இங்கே லைட்டிங் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. அதே போல் கேமராக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா IND FS7 கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே சிறப்பு தன்மையை பார்த்தீங்கன்னா அநேக செட்ஸை இவங்க நமக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே இந்த மாதிரி செட்ஸ் அமைக்கிறது பெரிய ஆச்சரியம். இங்கே ஷார்ட்டை வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேணாம். ஏன்னா நம்ம கேமரா லெஃப்ட் ரைட் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இங்கே செட்டு எல்லாமே ரெடியாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது CBNோட குழு தான். நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து பெண்கள் தினத்தை நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, உலகத்திலும் சரி, பெண்கள் நிறைய சேவைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த நேரத்தில் பெண்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்னும் அவர்களை மென்மேலும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்கலாம். நீங்க அனுப்பி இருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை பார்க்கலாம். அன்பான CBN குடும்பத்திற்கு நான் கனடாவில் இருந்து எழுதுகிறேன். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் மூலமாக நான் தினமும் ஆசீர்வாதம் பெறுகிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் முழு CBN குழுவையும் பரிபூரணமாக ஆசீர்வதிப்பாராக. 2026 சர்ச் கொயர் மூலம் பாடப்பட்ட பாடல்கள் மூலமாக நான் மிகவும் ஆசீர்வாதம் பெற்றேன் என்று ஒரு பார்வையாளர் சொல்லியிருக்காங்க. உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த மெசேஜை பார்க்கலாம். நாங்கள் இருவரும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த மரண உலகத்தில் நம்பிக்கையின் செய்தியை கொண்டு வருகிற உங்கள் குழுவிற்காக நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர் இந்த 2026 உங்களையும் உங்கள் குழுவையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. உங்க மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் கூட நம்முடைய நிகழ்ச்சியை நீங்க அறிமுகம் செய்து வைங்க. உங்ககிட்டயும் இது போன்ற கருத்துக்கள் இருந்தா நீங்க எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். கலாத்தியர் 3:28. தேவன் ஆண்களையும் பெண்களையும் சமமாக படைத்தார் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு நம்ம பார்த்த சாட்சிகளின் மூலமாக, பைபிள் வசனங்களின் மூலமாக தேவன் அவருடைய அன்பை எப்படி பெண்கள் மூலமாக வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பெண்கள் தேவனுடைய அன்பால் உங்களை நிரப்பட்டும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். சர்ச் மற்றும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மதிப்போம், போற்றுவோம். உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லுங்க. இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக. God bless you.